அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி உலகம் முழுக்க அப்படியே ஆட்டி படைத்து கொண்டு நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை ஒன்று கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது கை கொடுக்கிறது. அதுக்கு பெயர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பரிசு. அதே நேரம் இந்த பரிசு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் அது பரிசா அல்லது பிசாசா அப்படிங்கிறத நாம் முடிவு செய்யணும். ஏன்னா அது ஆட்கொள்ளக்கூட ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது. ஒரு பையன் நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஏஐ வச்சுக்கிட்டு ஹோம்ஒர்க்கே முடிச்சிருதுங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குது. இப்போ இந்திய சுதந்திர நாள் அப்படின்னு தலைப்பில் ஒரு சம்மரி ஒன்று எழுதி எடுத்துகிட்டு வா, கட்டுரை எழுதி எடுத்துகிட்டு வா அப்படின்னா, முந்திலாம் நம்ம 4-5 புத்தகத்தை கேட்போம், இல்லைன்னா அண்ணா எழுதின அந்த நோட்டு புத்தகத்திலேருந்து பார்த்து இது பண்ணுவோம், இல்லைன்னா அப்பாட்ட கேட்போம், லைப்ரரிக்கு போவோம், அப்படி தானே. இப்போ அதெல்லாம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க. அதுக்கிட்ட எனக்கு இந்திய சுதந்திர நாள் பற்றி ஒரு கட்டுரை ஒன்று தான் அப்படின்னா அது கடகடகடன்னு அப்படியே கொடுத்துருது. இவன் அப்படியே டகடகடன்னு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துடுறான். எடுத்து கொண்டு போய் சார்கிட்ட காட்டுறான். சாருக்கே தெரியாத பல தகவல்லாம் அதில் இருக்குது. ஓ, இப்படிலாம் கூட நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குதான்னு அவர் ஷாக் ஆயிடுறார். எப்படிரா, எங்கடா பார்த்த அப்படின்னா, அதெல்லாம் தனி சார் அப்படிங்கிறான். நம்ம உழைப்பு சாதாரணம் இல்லை சார் அப்படின்னு பஞ்சு டயலாக் வேறு பேசுகிறான். இவனா உழைச்சான்? அது இவனுடைய இயற்கை அறிவா, செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனால் இதையும் தாண்டி அதில் ஒரு பேராபத்து அண்மையிலே நடந்திருக்கிறது. என்ன பேராபத்து? அதை ஒரு சக நண்பன் மாதிரி, தோழி மாதிரியே நீங்கள் அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது. வீட்டில் அப்பா அம்மா பேசாமல் பிள்ளைங்க இப்போ இதுங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு. அங்கேதான் முதல் தவறு தொடங்குகிறது அப்படின்றாங்க சைல்டு சைக்காலஜிஸ்ட். என்ன முதல் தவறு? நம்ம வீட்டு பிள்ளைங்க தனிமையில் யார்கிட்டையோ பேசுறது நாம் அதை அனுமதிக்கக்கூடாது. தனிமையிலனா வீட்டுக்கு வந்த பிறகு. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை பல பேர் வளர்க்குறாங்க. உண்மைதான், பல பேர் வளர்க்குறாங்க. என்னது பல பேர் வளர்க்குறாங்க? அது வெளியில் போகிறப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், அதனுடைய நண்பர்கள், அது இருக்கிற சூழல், இந்த விஷயங்கள்லாம் கூட அந்த பிள்ளை உருவாவதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பழகுகிற மற்ற பிள்ளைகள், அப்புறம் அது இருக்கிற தெரு, அந்த நாடு, அந்த கலாச்சாரம், இவ்வளவினுடைய தாக்கமும் பிள்ளைகள் பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுகிறது. அப்போ இது நல்லபடி இருக்குதா அப்படின்னு அப்பப்போ நாம் தான் பிள்ளைங்களை இழுத்து வச்சு செக் பண்ணணும், பேசணும். நம்முடைய தாக்கம் அதன் பேரில் அதிகமாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை அதை திரும்ப திரும்ப சொல்லி, எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்டக்க இதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை பிள்ளைங்களுக்கு நாம் உருவாக்கணும். அது நல்லதோ கஷ்டதோ, பெருமையோ சிறுமையோ, அவமானமோ வெற்றியோ, அப்பா அம்மாட்ட இதை சொல்லிடணும் அப்படின்ற நம்பிக்கையை நான் எதாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட கேட்பேன்டா, எங்கள் அம்மாவை கேட்பேன்டா அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தரணும். அதை விட்டுட்டு ஒரு மிஷின் கிட்டக்க போய் ஒரு மிஷின் சொல்கிறத கேட்டு அது சொல்கிறத வச்சு ஒரு பிள்ளை வாழ்க்கை பற்றின முடிவு எடுக்குது அப்படின்னா பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவையான வந்திருக்கிற பல்வேறு விஞ்ஞான அறிவியல் கருவிகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு தேவையானது. ஆனால் அதை எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்ங்கிறதுலையும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். உலகத்தின் மிகப்பெரிய செஸ் சாம்பியன் கார்ல் செகன் அப்படின்னு பேர், மிகப்பெரிய செஸ் சாம்பியன். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய பிரக்ஞானந்தாவோட செஸ்ஸில் விளையாடி நம்முடைய பிரக்ஞானந்தா வெற்றி பெற்று விட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய முதல்வர் கூட கூப்பிட்டு, அப்பா நீ இந்த ஒன்றால் நமக்கு பெருமை அப்படின்னு முதல்வர் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சாதனையை அந்த தம்பி பண்ணியிருக்கிறார் நம்ம பிரக்ஞானந்தா. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. அவன் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலில் அந்த கார்ல் செகன் இருக்கிறானே, அவரை சுற்றுக்கிட்டு உலக ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாம் அப்படியே பேட்டி எடுத்து, கேமரா எடுத்துக்கிட்டு, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, வீடியோ பண்ணிக்கிட்டு, லைவ் ரிலே பண்ணிக்கிட்டு. ஏன்னா அவர் உலக புகழ்பெற்ற செஸ் சாம்பியன் இல்லையா? அப்படி அவங்ககிட்டயே எல்லாரும் மைக்கை நீட்டி அவனுடைய கருத்துக்களை கேட்டுட்ருக்குறாங்க. அது இயல்பு தான். ஆனால் அந்த ஹோட்டலினுடைய காரிடாரினுடைய இந்த முனையில் பிரக்ஞானந்தாவும் இருக்கிறான். அவரை யாரும் கவனிக்கலை. அதுவும் அவன் வளர்ந்துக்கிட்டு வருகிற நேரம்தான்.
அந்த பிரக்ஞானந்தா தன்னோட கோச்சுக்கிட்டக்க பேசிட்டு நிற்கிறார். ஆனால் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதான் எல்லா ப்ரெஸ்ஸும் இங்கே சூழ்ந்துக்குச்சே. அது அவளுடைய இயல்பு. உலக புகழ் பெற்ற பிரபலமானவர்கிட்ட தகவல் எப்படி வாங்கலாம் அப்படின்னு அவங்க பேட்டி கண்டுகிட்டு இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்குது நேரலையில். அப்போ இந்த பையன் இந்த சூழலில் இருந்தால் எப்பேற்பட்ட மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பான். தன்னுடைய காம்படிட்டர் ஒரு மிகப்பெரிய பிம்பம் உள்ளவனாக அப்படியே எல்லாரும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் முகலாய மன்னர்கள்லாம் படம் வரைகிறப்போ இந்த தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி வரைய சொல்லி ஆணையிடுவாங்களாம். அதான் கடவுள் ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு, ஹாலோ எஃபெக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இவரை ஊடகங்கள் காட்டி கொண்டு இருக்கின்றன. அல்லது இந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு மன அழுத்தம் வந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவன் அதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்கல. கொஞ்சம் கூட அதை பற்றி அவன் கவலையே படலை. அங்கே பிரச்சனை நடக்கட்டும்பா அப்படின்னு. அப்படி ஒரு மிகப்பெரிய பிம்பமாக காட்டப்பட்ட ஒருவன் எதிரே தன்னோடு நாம் அவனோடு போட்டி போடுகிறோம் அப்படின்ற மன அழுத்தத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் சர்வசாதாரணமாக விளையாடி ஜெயித்து விட்டு, ஜெயித்த பிறகும் மீண்டும் அந்த விளையாடிய காய்களையெல்லாம் பழையபடி அடுக்கி ஒழுங்காக வைத்துவிட்டு வெளியே வருகிறார் என்றால், அந்த பிள்ளை உருவாக்கப்பட்ட விதத்திலே தான் அந்த ரகசியம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் மனசில் சின்ன சின்ன தடுமாற்றம், மற்றவனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், புகழ், பாராட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையேன்ற ஏக்கமோ தடுமாற்றமோ, தன் சக போட்டியாளனாக இருந்தாலும் உனக்கு உரியது உனக்கு, எனக்கு உரியது எனக்கு என்கிற தெளிவோடு, மனச்சமநிலையோடு, நம்ம கமல் அவர்கள் தான் சொல்லுவார், ஈக்விபாய்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது மாதிரி ஈக்விபாய்ஸ், சமநிலையில் இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் வெற்றி வந்தாலும் எகிரி குதிக்க மாட்டோம், தோல்வி வந்தாலும் தடுமாற மாட்டோம். வீட்டில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதிலே பெற்றோர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. எந்திரங்களின் கையில் பிள்ளைகளை ஒப்படைத்து விடாதீர்கள். நாளைக்கு பிள்ளைகளும் எந்திரத்தனமாக ஏதாவது எடக்குமடக்காக செய்துவிடக்கூடாது அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.